வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தக அலமாரி நிகழ்ச்சி. வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அலமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும். ஆனா நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்மோட புத்தக அலமாரியில அடுக்கி வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக அலமாரி பகுதியில ஒரு அற்புதமான ஆளுமை வந்திருக்காங்க. புத்தகங்கள், திரைப்படங்கள், மனிதர்கள் இது மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் பார்த்து 50க்கும் மேற்பட்ட நூல்களை திறனாய்வு செய்திருக்கும் ஒரு வாசிப்பாளர். அந்நிய மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய அளவிற்கு மிக யதார்த்தமான கதைகளை படைக்கக்கூடிய ஒரு சிறுகதை எழுத்தாளர், திரைப்பட தணிக்கை குழுவின் உறுப்பினர், ஆகச்சிறந்த படைப்பாளி அர்ஷா அவர்கள் தான் வந்திருக்காங்க. நேயர்களே, நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அர்ஷா. உங்களோடு இந்த நூல் அறிமுக நிகழ்வில் இந்த பயணத்தில் கலந்து கொள்வதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஆம் நண்பர்களே, நாம் கண்டிப்பாக புத்தகங்களை வாசிக்க வேண்டும், அவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த குறுகிய வாழ்க்கையில் எல்லாராலும் எல்லா புத்தகங்களையும் முழுமையாக படிக்க முடியாது. அந்த அளவிற்கான புத்தகங்கள் உலகெங்கும் நிறைந்து கிடக்கின்றன. ஆகவே படித்த புத்தகங்களை பகிர்வதன் மூலம் படிக்க வேண்டிய புத்தகங்களை நாம் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த நிகழ்வு நல்ல புத்தகங்களை உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்ற நம்பிக்கையில் நானும் ஒரு நல்ல புத்தகத்தை இன்று உங்களுக்கு அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். இன்று நான் உங்களோடு உரையாட இருக்கும் நூல் மீரா சாது. மலையாள எழுத்தாளர் KR மீரா அவர்கள் எழுதி வெளிவந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மீரா சாது வெறுமனே ஒரு புத்தகத்தை பற்றிய அறிமுகமாக இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நூலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாம் வாழும் இந்த சமூகத்தில் அன்றாடம் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளும் இந்த புத்தகத்தை எப்படி தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் என்பதை புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இன்று எத்தனையோ அவசரமான வாழ்க்கையில் நாம் இந்த சமூகத்தில் நிலைத்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை கவனிக்காமல் சென்று விடுகிறோம். ஆனால் அவற்றை அருகில் சென்று ஆழமாக பார்க்கும் போது ஐயோ என்று நாமை அலற வைக்கும் பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் நிறைந்து வழிகின்றன. நூலை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்யும் முன்னர் நூலின் ஆசிரியர் குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எழுத்தாளர் KR மீரா அவர்கள் மலையாள எழுத்தாளர், திறமையான எழுத்தாளர் மற்றும் சமூக பார்வையாளர். அவருடைய எழுத்துக்கள் சமூகத்தின் சிக்கலான அடுக்குகளையும் மனித மனத்தின் ஆழமான உணர்வுகளையும் மிக நுட்பமாக பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பல விருதுகளை வென்ற இவரது எழுத்து நடை நம்மை சிந்திக்க வைப்பதுடன் சமயங்களில் உள்ளத்தையும் உலுக்கி விடுகின்றது. இந்த மீரா சாது போல் பெண்ணின் வாழ்க்கையை சுற்றி வருகிறது. அவள் ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்து 2 பெண்களோடு தன் தாய் தந்தையோடு வாழ்கிறாள். பெண்ணின் ஒடுக்குமுறை, சமூகத்தில் அவளது இடம் மற்றும் அவளது சுயத்தை மீட்டெடுக்கும் போராட்டம் இவை அத்தனையும் புதினம் உள்ளடக்கி இருக்கிறது. நண்பர்களே, இன்று நம் சமூகத்தில் சாதி, மதம், பாலினம், வயது என பல காரணங்களுக்காக பிளவுபட்டு கிடக்கிறோம். விளிம்பு நிலையில் வாழும் மக்கள், ஆதரவற்றோர், குறிப்பிட்ட சில சடங்குகளால் ஒதுக்கப்பட்டவர்கள் என பலரும் இன்னும் நம் சமூகத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மீரா சாது நூலின் பாத்திரங்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு தங்களுக்கு வேறு வழி இல்லையே என்று கருதி பாதுகாப்பற்ற சூழலுக்குள் தள்ளப்படும் பெண்களை பிரதிபலிக்கின்றது. விதவை பெண்கள் குறித்து நாம் அனைவரும் அறிவோம். அவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள்? இப்பொழுதெல்லாம் விதவை பெண்கள் எங்கேயுமே தண்டனைக்குரியவர்களாக இல்லை, அவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை, அவர்களும் எல்லா பெண்களும் போல் வாழ்கிறார்கள் என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது. பிருந்தாவனத்தை சென்று பாருங்கள் என்று மீரா சாது சொல்கிறது. நான் அன்றாடம் அலுவலகம் செல்லும் போது வெள்ளை நிற சாரியை அணிந்திருக்கின்ற ஒரு பாட்டியை தினம் தினம் பார்க்கின்றேன். அவள் சொல்கிறாள், விதவை பெண்கள் இங்கிருக்கிறோம், வந்து பாருங்கள் என்று. சமூகத்தின் நடைமுறைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கேள்விக்குள்ளாக்கும் விதம், ஆன்மீகத்தின் பெயரால் நம்பிக்கை என்ற போர்வையில் அப்பாவி மக்கள் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், அவர்களின் உடல் பொருள் ஆவி எப்படி சுரண்டப்படுகிறது என்பதை நாம் தலைப்பு செய்திகளாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தினம் தினம் காண்கிறோம். மீரா சாது நூல் ஆன்மீகத்தின் பெயரால் எப்படிப்பட்ட மனிதர்கள், குறிப்பாக பெண்கள் ஏமாற்றப்பட்டு சுரண்டப்படுகிறார்கள் என்பதை மிக துல்லியமாக சித்தரிக்கிறது. இது ஆன்மீகம் என்பது வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் பகுத்தறிவோடும் விழிப்புணர்வோடும் அணுகப்பட வேண்டிய ஒன்று என்ற செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. இங்குதான் நண்பர்களே, நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், குறிப்பாக அவர்களின் உளவியல் பலவீனங்கள் மற்றும் உணர்ச்சி வசப்படும் போக்கு சமீபத்தில் உலகையே உலுக்கிய ஒரு சம்பவம் கோவை ரித்தன்யாவின் வழக்கு. ஒரு படித்த தெளிவான இளம் பெண்
எப்படி ஒரு திருமண வாழ்க்கையில் அதிலிருந்து அவளுக்கு தீங்கு நடைபெறும் போது அல்லது சரிவு ஏற்படும் போது அவள் தன்னையே மாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டார், கண்டிப்பாக அந்த குடும்பமும் சமுதாயமும் தவிர வேறு யார் காரணமாக இருக்க முடியும்? அதை பிரிட்டன்யாவின் வாக்குமூலமே சொன்னது. ஒருவரோடு வாழ வேண்டும், அவரோடு வாழ்ந்தேன் இறந்தேன் என்று இருக்க வேண்டும், சமுதாயத்தில் உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துவிடக் கூடாது அப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது? இந்த சமூகம் பெண்களுக்கு சொல்லி தந்தது எல்லாம், உனக்கு ஒரு துன்பம் நேரும் போது அல்லது நீ ஒரு தீயில் விழுந்து விட்டால் உடனே உன்னை மாய்த்துக்கொள், அங்கிருந்து தப்பி வந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டாம் என்றுதானே இந்த சமுதாயம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. நண்பர்களே, பெண்களின் உளவியல் சிக்கல்களையும் அவர்களின் உணர்வுபூர்வமான முடிவுகளையும் ஆண்கள் எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பெரும்பாலும் ஆண்கள் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு பிரச்சனை என்றால் அதை நடைமுறை ரீதியாக தர்க்க ரீதியாக அணுகுகிறார்கள். ஆனால் பெண்கள் பெரும்பாலும் உணர்ச்சி பிளம்பாக இருந்து சில கவர்ச்சி வார்த்தைகளுக்கோ பொய் வாக்குறுதிகளுக்கோ மயங்கி தவறான புதை குழிக்குள் விழும் நிலை வந்துவிட்டது. படித்த பெண்கள் கூட காதல், திருமணம், உறவுகள் என்ற பெயரால் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பதன் பின்னால் சமூக அழுத்தமும் தனிமை அல்லது சரியான வழிகாட்டுதல் இல்லாமையும் காரணங்களாக இருக்கின்றன. மீரா சாது புதினம் படிப்படியாக தனது சுயத்தை உணரக்கூடிய ஒரு பெண்ணை முன்னிறுத்தி எழுதப்பட்டிருக்கின்றது. அவள் மீதான சமூகத்தின் பார்வையை அவளே கேள்விக்குறியாக்குகின்றாள். தன்னை சுற்றியுள்ள ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டு போராடுகின்றாள். தனக்கான இடத்தை தேடுகின்றாள். இது போன்ற நிகழ்வுகள் வெறும் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, இது ஒரு சமூக பிரச்சனை என்பதை நூல் தெளிவாக பேசுகின்றது. மீரா சாது புதினத்தின் முக்கிய அம்சங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணின் ஒடுக்குமுறை, சுயத்தை தேடுதல், சமூக விமர்சனம், சமூக போராளி, தன்னைதானே பெண் மாற்றிக்கொள்ள வேண்டும். மீரா சாது நமக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை கொடுக்கிறது. தைரியம். ஒரு வழி அடைப்பட்டால் மனம் தளர வேண்டாம். நிச்சயமாக இங்கு 1000 வழிகள் உண்டு. பெண்களே, என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணோ பெண்ணோ இருவருமே இந்த சமுதாயத்தில் வாழ பிறந்தவர்கள். ஆண்களால் பெண்கள் ஒருபோதும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படக்கூடாது. பெண்கள் ஒருபோதும் ஆண்களின் வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த நூல் சொல்கிறது. பகுத்தறிவோடும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உறவில், ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது என்றால் உடனடியாக அதற்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். யாரிடம் உதவி கேட்கலாம்? எந்த சட்ட வழிமுறைகளை அணுகலாம்? நண்பர்கள், குடும்பத்தினர், சமூக அமைப்புகள் என பல வழிகள் இருக்கின்றது. தனித்து இருக்கிறோம் என்று நினைக்காமல் துணிச்சலுடன் உதவி கேட்டு முன்வர வேண்டும். இந்த நூல் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமைகிறது. இது வெறும் ஒரு சோக கதை மட்டுமல்ல. இதில் வரும் கதாபாத்திரங்களின் போராட்டங்கள், அவர்களின் மீட்சிக்கான இயக்கங்கள் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. நண்பர்களே, மீரா சாது ஒரு புத்தகம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக ஆவணம், காலத்தின் கண்ணாடி. நாம் வாழும் இந்த உலகத்தை பற்றி, மனிதர்களின் தன்மைகளை பற்றி, ஆன்மீக உண்மையான அர்த்தத்தை குறித்து நாம் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பினால், குறிப்பாக பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் தெளிவான முடிவுகளை எடுக்கவும் வழிகாட்டுதல்களை பெற விரும்பினால் இந்த நூலை வாசிக்க வேண்டும். மீரா சாது புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் வாசகர்கள் பெண்ணின் ஒடுக்குமுறை பற்றி ஆழமான புரிதலை பெறுகிறார்கள். மேலும் சமூகத்தின் பெண்களின் பங்கு மற்றும் அவர்களின் சுயத்தை கண்டறிவதற்கான போராட்டத்தை புரிந்து கொள்கிறார்கள். நூல் நிச்சயம் உங்களை சிந்திக்க வைக்கும், உங்கள் மனதை தொடும், மேலும் வாழ்க்கையின் பல உண்மைகளை உங்களுக்கு உணர்த்தும். இந்த புத்தகம் எதிர் வெளியீடு மூலம் வெளிவந்துள்ளது. இது ஆன்லைன் புத்தகமாகவும் கிடைக்கின்றது. ஒரு முக்கியமான படைப்பை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் ஒரு பட்டாம்பூச்சி நிகழ்வில் வேறொரு நல்ல புத்தகத்தோடு மீண்டும் சந்திப்போம். அன்புடன் அர்ஷா. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி. வழங்கியவர் அர்ஷா அவர்கள். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலாம் ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, வெந்தனி குளுந்தனி ஆகிங்க விரிச்சு பக்கம் மூடாம படிக்கிறீங்களே, அது அப்படி என்ன பக்குங்க? அம்னையே உன்னைத்தான் காரணம் தேடிட்டு இருந்த. வா 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 வா, நம்ம அண்ணனுவிய கவிஞர் பழனி பாரதி என்ன தெரியுமா? என்ன இப்படி கேட்டு போட்டீங்க? அவங்களுக்கு தெரியாதாக்கும். இப்ப வரைக்கும் அவங்க பாட்டுத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அண்ணாடும். ஆமாம் ஜாமியோ, அண்ணனுவி எழுதின காதலின் பின் கதவுன்னு தமிழ் வெளியில ஒரு புத்தகம் வந்திருக்கு சாமி. 120 ரூபாய்க்கு. அதைத்தான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஐ, அண்ணனவிக்கு புத்தகமுங்களா? சரி
சரி பட்டிக்காட்டுல இருக்கிற நாங்க எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்க. அம்னே புத்தகத்தை தேடி தேடி ஒண்ணு நீ போய் வாங்கி போட வேண்டாம். நம்பர் சொல்றேன் குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90 94 0 0 56 0 0. நானும் ஒருக்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க. 9094005600. சரிங்களா? அதேதான். நாட்ட படிக்கணுமா, நல்லதெல்லாம் கேட்கணுமா, நஸ் நஸ் பட்டாம்பூச்சி குட்டு புழுக்களையும் குரலால நிமித்தனுமா, கூழ் பட்டாம்பூச்சி. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்கு சிறையடிக்கும் ஒரு கலக்கலயம். ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம், ஒரு கலக்கலயம். இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காக சிறகடிக்கும் ஒரு கலக்கல் FM.